ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பாயா தாங்க. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன் தாங்க. இந்த சிக்கன் பாயா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் கசகசா, கொஞ்சமாக மிளகு, அரைமுடி தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து பைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சோம்பு, சீரகம், கொஞ்சமாக கிராம்பு, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் பாயா செய்கிறதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இதையும் நல்லா சேர்த்து 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா 5 நிமிஷம் வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் கிளறி விட சொல்லவே கொஞ்சம் திக்காக வரும். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி இதாக கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணி நல்லா இன்னும் கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம காரத்துக்கு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாங்க. நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதுவே நம்ம காரத்தன்மையாக கொண்டு வரும். இப்போ நான் விசில் போட்டு ஒரு 2 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 விசில் வந்ததும் சிக்கன் பாயா எப்படி எந்த அளவுக்கு ரெடியாகி வந்திருக்கு. நல்லா சிக்கனும் வெந்து வந்திருக்குங்க. இது சூடு ஆறினதும் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம முந்திரி அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரும். இதுவே நல்ல கன்சிஸ்டன்சி. இப்போ இதுக்கு நான் இடியாப்பம் தாங்க நான் காம்பினேஷனாக வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி இல்லை தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே இதுக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோக்கள் ஃபுட் ரெசிபிலாம் வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.